பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில கூட தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில மறுபடியும் பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பாருங்க, இந்த நாள்ல நம்ம நிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கிய புதருக்கு நேரம் நிக்கிறோம். அதுதான் தம்பி வீடியோல அப்படியே அருமையா காட்டினா. இந்த மூங்கிய மரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் நேரத்துக்கு வந்துச்சுங்க. இந்த மூங்கில் மரமாவது இது வளரும் பொழுது இதனுடைய வேர் ஆழமா கீழே போய் நல்ல ஸ்ட்ராங்கா உறுதியா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது மேல வளர ஆரம்பிக்குமாமா. பாருங்க, இதை பார்க்கும்போது எனக்கு வேதத்துல ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சுங்க. சங்கீதம் 92:5 ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னு வாசிக்கலாமா? பாருங்க, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனை மக ஆழமானவைகள். பாருங்க, ஆண்டவருடைய கிரியை அவ்வளவு மகத்துவமானதாமா, அவருடைய யோசனை ஆழமானதாமா. பாருங்க, இந்த மூங்கிலுடைய வேர் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அதை காட்டிலும் நம்ம ஆண்டவருடைய யோசனை ஆழமானதா. நம்மளை குறித்து அவர் ஆழமா யோசிக்கிறவர். நம்மளுடைய எண்ணங்கள், அவருடைய கிரியை, அவருடைய செயலெல்லாம் நம்மளை குறித்து ஆழமா யோசிக்கிற ஒரு நல்ல தேவன். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிரியை இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாத்தீங்களா? உங்களை குறிச்சும் பாருங்களேன், ஆண்டவர் நம்ம நிறைய காரியங்களை வைத்திருப்பார். உங்களை குறித்து பயங்கர யோசனைகள் இருப்பார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய கையின் கிரியை அப்படி அற்புதமானது. இந்த நாள்ல இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. உங்க வாழ்க்கையில் அவருடைய கிரியையும் உங்க வாழ்க்கையில் அவருடைய செயலும் ஆழமா இருக்கும். அதனால ஒன்னுத்துக்கும் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்களை கண்களை மூடி, உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய யோசனை எவ்வளவு ஆழமானதா இருக்கிறது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையிலும் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய யோசனை ஆழமா இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.